பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அறிக்கை செய்வோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் மோசேயோடே இருந்தது போல என்னோடும் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு தடவை அறிக்கை செய்வோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் மோசேயோடே இருந்தது போல என்னோடும் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் உம்மிடம் வருகிறோம்ப்பா. கிருபையுள்ளவரே, மகா இரக்கமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாத தேவன், கைவிடாத தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே நம்பிக்கொண்டிருந்த அநேகர் கர்த்தாவே எங்களை விட்டு விலகி இருக்கலாம், எங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் நீரோ ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் இதை கேட்கிற, இதை அறிக்கை செய்த யாரோ ஒரு வேளை கர்த்தாவே தாங்கள் நம்பிக்கொண்டிருந்த சில நபர்களை இழந்து போயிருக்கலாம். அவர்களுக்காக செபிக்கிறேன். இதற்கப்புறம் கர்த்தாவே யோசுவாவை போல என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே இன்னும் நீர் கர்த்தாவே அவர்களோடு இருக்கிறீர் என்ற கர்த்தாவே நிச்சயத்தை அவர்களுடைய இருதயத்திலே வைப்பீராக. ஒரு புதிய நம்பிக்கை அவர்களுடைய இருதயத்தில் பிறக்கட்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் அவர்களுக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நீர் அவர்களோடு இருக்கிறீர். நீர் அவர்களை ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்ற நிச்சயம் உண்டாகட்டும் செபிக்கிறேன். ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கட்டும் செபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு அனுபவத்துக்குள்ளே இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை தேடுகிற, உண்மையில் வாஞ்சையாக இருக்கிற அந்த வாஞ்சையை கட்டளையிடுவீராக ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எப்போதும் காத்திருக்கிற நபர்களாக, உம்முடைய வார்த்தைகளை வாசிக்கிற, தியானிக்கிற நபர்களாக, உம்மோடு ஜெபத்திலே உறவாடுகிற நபர்களாக, உம்முடைய ஊழியத்தை செய்கிற நபர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீங்க என்று கர்த்தாவே உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்துதல் இருக்கட்டும். இந்த இரவுல இன்பமான நித்திரையை கொடுப்பீராக. கெட்ட சொப்பனங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர், மீதம் எடுக்க வைத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்பமான நித்திரை அளிக்கிறீர், உடைய பிரசனம் தாங்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்வீராக. ஒரு பாதுகாவல் எங்கள் மேலே, எங்கள் பொருட்கள் மேலே உண்டாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி. காலையில இருந்து கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் பயமின்றி என் வழியில் நடப்பேன், என் கால் இடராது. நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். நான் படுத்துக் கொள்ளும்போது என் நித்திரை இன்பமாயிருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காக்கிறார். ஆமென், ஆமென். God bless you.